நிறைய பேசணும்னு சொல்லி அந்த பிடிஎஃப் ஃபைல இருந்ததெல்லாம் அவங்க படிச்சுட்டு வந்து நோட்ஸ் எடுத்தேன். அதில் என்னுடைய கல்லூரி ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் நிறையவே பேசிட்டாங்க. சரி, கடைசியா அவங்க ஒன்று அவங்க அப்பா பற்றி பேசலாம்னா அதிகம் பிரின்சிபால் நாராயண ராஜா சொல்லியிருக்காரு. அவர் அந்த சமர்ப்பணத்தை தன்னுடைய அப்பாவுக்கு ஜாதி வெறுப்புகளை எந்த இடத்திலும் காட்டக்கூடாது அப்படின்ற இத கொள்கையை அவர் தான் கற்றுக் கொடுத்தார் அப்படின்றத அவர் சமர்ப்பணமா சொல்லியிருந்தாரு. அதையே நம்முடைய அண்ணன் நாராயணராஜா அவர்கள் கூறியிருக்கார்கள். இருப்பினும் சில கூறாமல் விட்டதை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். துணைவேந்தர் வசந்தி அம்மா அவர்களுடைய அணிந்துரை ரொம்ப அருமையா இருந்தது. பொருத்தமான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அவங்க ஒரு மனோன்மணி சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்து ஆசிரியர் தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு கொண்டு அந்த மனோன்மணி சுந்தரார் பல்கலைக்கழகத்தின் கீழ் பணியாற்றுகின்ற கல்லூரி ஆசிரியர்களுக்கு எய்டட் காலேஜ் டீச்சர்ஸ்னாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சியல் டீச்சர்ஸ்னாலும் சரி, ஒரே பேமெண்ட் கொடுக்கணும், ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே அப்படின்ற மாதிரி ஒரு இதை சட்டத்தை போட்டு அப்ரூவல் வாங்க வர கல்லூரி நிறுவனங்களுக்காக பேசி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்வையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் இந்த உரிமை கல்விகளை வகுப்பறையிலும் தளத்திலும் ரொம்ப பரவ செய்கிற மாதிரி இந்த ஒரு நூலா ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எளிய நடையில் இந்த நூல் அமைந்திருக்கிறது, எல்லோரும் நல்லா வாசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. பதிப்பாசிரியர் முருகேசனை பற்றி சொல்லலாம். என்னுடைய பள்ளி தோழர் அவர் மனிதன் மக்கள் அப்படின்ற ஒரு டைட்டில்ல பதிப்பகம் வச்சிருக்காரு. மக்களுக்காக, மக்கள் சார்ந்த செய்திகளை மட்டுமே சொல்லப்படுகின்ற அந்த நூல்களை மட்டும்தான் பதிப்பகம் செய்தார் என்ற ஒரு உயர்ந்த கோட்பாடோடு அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த நூலை பதிப்பித்தது நானும் மனித உரிமைகளோடு சேர்ந்து பயணிக்கிறேன் என்பதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நம்ம நூலாசிரியர் கணேசன் என்னன்னா, நான் யாரார்கிட்ட போய் இந்த பத்தி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கும் போது அவங்க கரெக்டா கைடன்ஸ் கொடுத்து நல்லவங்கெல்லாம் பார்த்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா அவரு முதலாக பணியாற்றிய டேவிட் அவர்கள் முதற்கொண்டு, எம்டி டிஃபைன் முதற்கொண்டு, ஐயா திருமலை ஐயா முதற்கொண்டு அனைவரையும் தன்னுடைய நூலில் நன்றி கூறி பாராட்டி எழுதியிருப்பது பாராட்டக்கூடியது. இந்த திருமண விழாவை அர்த்தமுள்ளதாக ஆக்கியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி திருமண விழாவை தனியாக ஒரு கேள்விக்காக நடத்துவார்கள், புத்தக விழாவை ஒரு இதாக நடத்துவாங்க. அது இல்லாமல் ரெண்டையும் சேர்த்து சமுதாயத்துக்கு பயன்படுமாறு ஒரு நல்ல ஒரு நூலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல செய்தி அது. இந்த நூல் 4 பகுதிகளாக இருக்கின்றது. முதல் பகுதி மனித உரிமைகளை பற்றி பேசுகிறது. 2வது பகுதி குழந்தை உரிமைகளும் அதனுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. 3வது பகுதி நலிவடைந்தோர் பற்றிய உரிமைகளை கூறுகிறது. 4வது பகுதி கல்வி உரிமை பற்றி பேசுகிறது. இந்த டாபிக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் எங்கள் கல்லூரியுடைய மாணவர், ரொம்ப படிக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அதே மாதிரி கிளாஸ்ல ரொம்ப அட்டென்டிவ், ஃபீல்டு ஒர்க் எல்லாத்துலையும் போவாரு. இந்த லைப்ரரிக்கு வந்தாலும் ரொம்ப சின்சியரா எல்லா புக்ஸ் எல்லா இடத்தையும் பார்ப்பாரு. இவர் எடுத்து படிச்ச கோர்ஸ் என்னன்னா இங்கிலீஷ் சோசியல் ஒர்க், ஸ்பெஷலைசேஷன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது சிறப்பு படிப்பு மக்கள் மேம்பாடு அப்படின்ற ஒரு இதை எடுத்து படிச்சிருக்காரு. அந்த படித்ததுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பிராக்டிஸா அவர் பண்றாரு அப்படின்னா, அவரு செய்கின்ற அந்த பணியிலும் இது மாதிரியான நூல்களை எழுதுவதுமே இருக்கிறது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி குழந்தைகள், இயற்கையின் குழந்தைகள், கலீல் ஜிப்ரானை பற்றி கூட பேராசிரியர் சொன்னாரு. கலீல் ஜிப்ரானுடைய அந்த கவிதையவே அப்படி ஒரு பக்கத்துக்கு போக பண்ணியிருக்காரு. பேரண்ட்ஸு கூட
தண்டிக்கிற உரிமை இல்லை, உங்களுக்கு குழந்தையே இல்லை, அது இயற்கையின் குழந்தை அப்படின்றத எல்லாரும் அதை மனசுல நிறுத்திக்கணும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க. இது பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, நமது அனைவருக்கும் நாம் தலை குனிகின்ற ஒரு செயலாக நாம் கருத வேண்டும் என்று எல்லோரையும் அதை பொறுப்பாக ஆக்கும்படி இந்த கட்டுரையில் கூறியிருக்கின்றார். கொரோனாவால் கீழ்த்தட்டு மக்கள் எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற இதையும் அவரோட நூல்ல இருந்ததா இருக்காரு. ஊரடங்கால் புலம்பெயர்ந்த மக்கள் எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதையும் படம் முடிச்சு காமிச்சிருக்காரு. கட்டாய கல்வியின் சட்டத்தினால ஓரளவுக்கு நமக்கு குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கான ஒரு உரிமை வந்திருக்கு. அதன் மூலமாக அதை நாம் தொடர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தையும் அதில் கூறியிருக்காரு. இறுதியாக கூறும்போது நீட் தேர்வு பற்றி சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு என்னன்னா, நீட் தேர்வும் வேண்டாம், தற்கொலையும் வேண்டாம் என்று சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது நீட் தேர்வு அவசியம் இல்லை, அவங்க இந்த ஸ்டேட் போர்டு நடத்துகிற அந்த இதில் படித்து அதிலேயே அவங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகி எத்தனையோ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறையவே இருக்காங்க. இது மேலே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தையும் அங்கே பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் ஹென்றி டிகன் பாராட்டி பேசும்போது கூட சொன்னாரு, நீங்க ஒரு சோசியல் ஒர்க்கரா நீங்க அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க, நாங்க அவரை சோசியல் ஆக்டிவிஸ்டா மாற்றிருப்போம் அப்படின்னாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெருமை, நம்ம கல்லூரிக்கும் ஒரு பெருமை என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி ரெங்கசாமி சார் சொல்லும் போது, நான் அவருடைய என்னை உயர்த்திய மாணவர்களில் அவர் ஒருவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு. இது மாதிரியான பள்ளி ஆசிரியர்கள் நிறையவே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய சரவணன் இருக்காரு, கலகல வகுப்பகை சிவா இருக்காரு, தேனியர் இருக்காரு. அவருடைய வகுப்பகையில ஸ்டூடெண்ட்டு ஆசிரியரை பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாராம். புதிய ஆசிரியர் கட்டுரையை படிச்சு அவருடைய கட்டுரைய பேர் சொல்லியிருப்பாரு. அதை கூட சக ஆசிரியர்கள் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஏன் நீங்க இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாராம். சரி கேட்டாங்கன்னா, இல்லை அதனால என் பேர் அதனால என் பேர் அதானே, அதை கூப்பிட பற்றி எனக்கு பெருமைதான். மாணவர்களோட மாணவராக பழகணும், நம்ம அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொண்ட ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அடையாளம் இருந்து அவர்களையெல்லாம் நாம் போற்ற வேண்டும், அவர்களிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நாடும் நாமும் என்ற இந்த தலைப்பில் நாம் எல்லாம் இந்த மனித உரிமை மீறலை எதிர்த்து அதற்காக நாம் மனிதனுடைய திரும்ப மீண்டு பெற எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.